தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதே தங்களுக்கு வேத வாக்கு என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்த நிலையில் அதற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அது கூட்டணி பத்தி எல்லாம் எங்க தேசிய தலைவர்கள் எங்களுடைய அதை தான் அவங்க பார்த்துக்குவாங்கன்னா தேர்தல் நேரம் இருக்குது. நீங்க போய் ஏன் ஸ்டாலின் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு நீங்க யாராவது ஸ்டாலின் கேட்குறீங்களா? திருமாவளவன் கேட்குறீங்களா? கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்குற கம்யூனிஸ்ட் தினமும் அந்த அரசாங்கத்தை தினந்தோறும் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அதே போல திருமாவளவன் தினந்தோறும் விமர்சனம் செய்கிறார். திருமாவளவன் விட்டா என்னைக்கிடா அந்த கூட்டணியிலேருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் வெளில வர்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் போய் யார்கிட்டையும் அவங்ககிட்ட எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் எங்கள் பிஜேபி தலைவர்கள்ட்ட கேட்குறத விட்டுட்டு இனிமேல் போய் திமுக தரப்பில் கேளுங்க. அவங்க ஏன்னா அந்த கூட்டணி இப்போ சுக்குநூறாக உடை போகுதுன்னா அந்த கூட்டணிலேருந்து பல பேர் வெளில போகிறாங்க. எங்கள் கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நான் அது சொல்லலைன்னா எந்த கட்சி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அது நேரம் வரும்பொழுது எல்லாத்துமே உங்களுக்கு தெரிய வரும். கோவிலில் இருந்து வரக்கூடிய ஆமாம், அது அமித்ஷாஜி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது? அமித்ஷாஜி என்ன சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனால் அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்றும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை, அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு, இதை ரெண்டையும் தான் நாங்கள் வேத வாக்காக நினைக்கிறோம். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு. இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை. எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறை